பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் போது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விடிந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திற்கு வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த நாளின் செய்தியாக புரிந்து கொள்வோம். இந்த நாளின் செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஒரு வித்தியாசமான யோசிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. யோபு ஒரு பெரிய பணக்காரனாய் இருந்தார். அவரிடம் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் இருந்தன. 500 கழுதைகளும் 500 ஏர்மாடுகளும் இருந்தன. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். கிழக்கில் இருந்தவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவரும் ஒருவர். சபேயர் அவரது கழுதையும் எருதுகளையும் ஓட்டி கொண்டு போனது அல்ல, அவரது செல்வந்தான் அவருக்கு முதல் சோதனையாக இருந்தது. ஐஸ்வர்யவான் பரலோகத்திற்கு பிரயோசிப்பது கடினம் என்றாரே இயேசு. அப்படியாக பணக்காரன் தேவனை தேடுவதில்லை. தங்களது தேவைக்காக தேவனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்கள் பண தேவைகளை வாங்கிக் கொள்ளலாம். யோபு பணக்காரராக இருந்தாலும் தேவனை தேடுவதாக இருந்தார். உத்தமன், சர்மான்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளங்குகிற என யோபு பற்றி தேவனே சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு அநேகர் கஷ்டப்படும் போது தேவனை தேடுகிறோம். வசதி வந்ததுக்கு அப்புறம், செல்வாக்கு வந்ததுக்கு அப்புறம், ஒரு வீடு வந்ததுக்கு அப்புறம், ஒரு கார் வந்ததுக்கு அப்புறம், நல்ல அரசு வேலை வந்ததுக்கப்புறம் தேவனை விட்டுகிறோம். தேவன் தந்த கற்பனையை விட்டுகிறோம். தேவன் தந்த வேலையை விட்டுகிறோம். எப்படி வேலை வந்தது, நான் எப்படி வேலை செய்கிறோம், இந்த வருமானம் எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது என்பதை மறந்து போகிறோம். அப்படியாக யோபு தருகிற ஒரு பாடம். அதன் பின் யோபு தன் பிள்ளைகளையும் அனைத்தையும் செல்வங்களையும் இழந்து விடுகிறார். எப்பக்கத்தில் இருந்தும் மனிதர்களாலும் இயற்கையாலும் இன்னல்கள் வந்தன. வானமும் பூமியும் அவருக்கு எதிராக திரண்டதாக தோன்றினும் இன்றைய ஜெபத்தை அவரால் சொல்ல முடிந்தது. ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒரே மாதத்தில் ஒருவர் வாங்கியிருந்த சம்பளத்தில் 100 ரூபாய் அதிகமாக இருந்தது. அதை பற்றி முதலாளர் ஒன்றும் சொல்லாக சந்தோஷத்தை கொண்டார். அடுத்த மாதம் 100 ரூபாய் குறையும் போது முதலாளர் சென்று முதலிட்டார். கடந்த மாதம் 100 ரூபாய் அதிகமாக இருந்தது, அப்போது நீ ஒன்றும் சொல்லவில்லையே என்று முதலாளி கேட்கிறார். ஒரு தவற்றை பொறுத்து கொள்ளலாம், 2 தவறை பொறுத்து கொள்ள முடியாது என்றார். அப்படியே ஆசீர்வாதங்களையும் எந்தவித நன்மைகளையும் நன்றி சொல்லாமல் நாம் தேவனிடத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் துன்பம் வரும்போது சத்தமாகவே நாம் முணுமுணுக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, சின்ன ஒரு கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போது முணுமுணுக்கிறோம். ஆசீர்வாதங்கள் தேவன் திருவந்தும் துன்பங்கள் பிசாசும் வருகின்றன. யோபை போல நாமும் பொறுமையாக இருந்தால் நமக்கு நிகழ்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்வோம். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த உன்னதமான தேவனை நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவருக்காக எந்த சூழ்நிலை மத்தியிலையும் ஆண்டவரை விட்டுவிடாதபடி ஆண்டவருக்காக நாம் சாட்சியாக வாழ்வோம். நல்ல தீர்மானம் செய்வோம். தேவனை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.